நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். இந்தாங்க. என்ன கௌரி இதெல்லாம்? தனியா கம்பெனி ஆரம்பிக்க மூலதனம். நீ கைராசியானவன்னு எனக்கு தெரியும். அதுக்காக கையில போட்டதை கழட்டி கொடுக்கணுமா? என்கிட்ட இருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்துக்கு அது பயன்படுறதுல தப்பில்லைங்க. நாம சொந்தமா கம்பெனி ஆரம்பிச்சா அடுத்தவங்க கிட்ட உழைக்கிற உழைப்ப கை கட்டாம உழைச்சா கவலை இல்லைங்க. மூணும் பொண்ணா பிறந்திருக்கு. இருக்கிறத வச்சுதானே இதுகளை ஆளாக்கணும். எங்களை பத்தி கவலையே வேண்டாம்ப்பா. அம்மா எங்க எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி தான் வளர்த்திருக்காங்க. நீ அம்மா பொண்ணு அவளை மாதிரி தானே பேசுவே. இந்தாங்கப்பா, கம்பெனி ஆரம்பிக்க என் பங்குக்கு கொலுசு. ராமர் இலங்கைக்கு அணை போடுறப்ப வானர சேனைகளுக்கு நடுவுல ஒரு சின்ன அணிலும் தன் பங்குக்கு உதவி செஞ்சுதான். ஆபீஸ்ல தான் வெட்டி ஒட்டுறீங்கன்னா வீட்லயுமா அப்படி என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? இத நீ பார்க்க கூடாது. நான் மட்டும் பார்த்து ரசிக்க வேண்டிய விஷயம். அது என்ன எனக்கு தெரியாம நீங்க மட்டும் ரசிக்கிறது? ஐயோ, என்ன இதெல்லாம்? உங்க அம்மாவை பாத்தியா? சக்க சக்கன்னு இருக்காள்ல. எப்பமா இப்படி எல்லாம் போஸ் கொடுத்தீங்க? புடவை விட இந்த மாதிரி ட்ரெஸ்ல தான் நல்லாவே இருக்கேன். போடி. அப்பாவுக்கு அம்மாவை இப்படி எல்லாம் பாக்கணும்னு ஆசை. அப்படித்தானப்பா? அம்மாவை நேர்ல தான் ஜிக்கு ஜிக்குன்னு பார்க்க முடியல. போட்டோலயாவது பாப்போமே. ஐயோ, சாரி ராஜு, நீங்க நிக்கிறத நான் கவனிக்கல. என்ன மன்னிச்சிருங்க. வேற ட்ரெஸ் போட்டுட்டு இதெல்லாம் கைட்டு கொடுங்க. நான் துவைச்சு அயன் பண்ணி தரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே வாஷ் பண்ணிக்கிறேன். என்னாலதான் இந்த ட்ரெஸ் வீணாச்சு. நான் வாஷ் பண்ணி வைக்கிறது தான் முறை. பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? நானே வாஷ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நீங்க சமைக்க வேண்டாம். உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் சேர்த்து அம்மாவே சமையல் பண்றாங்க. எதுக்கு வீண் சிரமம்? நாங்க உங்களை மூணாவது மனுஷனா நினைக்கல. எங்க குடும்பத்துல ஒருத்தரா தான் நினைக்கிறோம். இப்படி நீங்க வித்தியாசமா பழகினா நான் உங்களோட பேசுறதே நிறுத்திடுவேன். ஐயோ, இனிமே நீ சொல்றதே கேக்குறேன். அப்பா அப்பா, இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பர்த்டே. அதை சொல்லி கேட்டா காலேஜ்ல லீவ் தர மாட்டாங்க. அதனால பாட்டிக்கு சீரியஸ் லீவ் லெட்டர் எழுதிருக்கேன். கொஞ்சம் கையெழுத்து போட்டு கொடுங்கப்பா. நான் காலேஜ்ல படிக்கும்போது இப்படி எல்லாம் கூட லீவ் எடுக்கலாங்கிற ஐடியா வராம போயிடுச்சு. சரி கொண்டா. இத பாருங்க, ஒரு சின்ன விஷயத்துக்காக எப்பவோ செத்த பாட்டி பேர்ல ஏன் போய் சொல்லணும்? அவதான் சின்ன பொண்ணு தப்பு பண்ணா நீங்க கண்டிக்காம அவளுக்கு நீங்க உடந்தையா இருக்கீங்களே. ஆமா, நீ அரைச்சனுடைய அத்தை மக, பொய்யே சொல்ல மாட்டேன். மீனா எப்போ ஒரு பார்ட்டி டிசைன் பண்ண சொல்லி கொடுத்திருந்தான். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் வீட்டுல இல்லைன்னு சொல்ல சொன்னேன். சேம் சைடுல கோல் போட்டு மாட்டி விட்டு விளாச்சு உங்க அம்மா. ஒரு பொய் சொல்லி தப்பிச்சுக்கிறத விட ஒரு உண்மையை சொல்லி சோதனை அனுபவிக்கிறது எவ்வளவோ மேலு. தருமபுத்திரனுக்கே பொய் சொல்ல வேண்டிய நிலைமை வந்திருக்குமா? எப்பேற்பட்ட நிலைமை வந்தாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன். சரி, இப்போ 1 லட்சம் ரூபாய் வருதுன்னு வை, நீ பொய் சொல்ல மாட்டியா? கோடி ரூபாய் வந்தா கூட இந்த கௌரி பொய் சொல்ல மாட்டாமா? அவ்வளவு எதுக்கு? 1 ரூபாய் கொடு, கோடி போய் நான் சொல்றேன். சும்மா இருங்க, குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்கல்ல. எப்ப பார்த்தாலும் விளையாட்டுதான். புறப்படுங்க. புறப்படுங்கல்ல. மீனா, ஆபீஸ் போயிட்டு வரேன். என்னப்பா இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஸ்டைலா இருக்கவே தெரியல. ஐயா, அழுக்கு மூட்டை மாதிரி ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு ஆபீஸுக்கு புறப்பட்டாச்சு. எனக்கு எதுக்குமா ஸ்டைல்? நீங்க தான் இந்த காலத்து பசங்க, உங்களுக்கு தான் ஃபேஷன் ஸ்டைல்லாம் வேணும். நானும் நினைக்கிறது உண்டு, என் புருஷனும் அழகா ஸ்டைலா நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு. நான் நினைச்சா போதுமா? கௌரி, ட்ரெஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். நாம நடத்துற தாம்பத்தியம் நல்லா இருந்தா போதும்.
நீ என் ட்ரெஸ்ஸ பார்த்தா கட்டிக்கிட்ட, என் மனச பார்த்து, நான் உன் அழக பார்த்து, அடக்கத்தை பார்த்து அப்பா லவ் பண்றாருடி, அம்மா கூட தான். வரேன். சரிப்பா, படிங்களேன். அம்மா ராஜு போறாரு. ராஜு, என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஏன் வீட்ல இருக்க? இன்ஸ்டிடியூட் போகலையா? இந்த டேர்ம் ஃபீஸ் கட்டிட்டீங்களா? ஃபீஸ் கட்டல, பணம் வேணும்னு என்கிட்ட கேக்குறதுக்கு என்ன? அட, என்கிட்ட கேக்குறதுக்கு உனக்கு வெக்கமா இருந்தா வித்யா கிட்ட சொல்லிருக்கலாமே. அவருக்கு நாம கொடுத்து படிக்கிறது பிடிக்கலமா, பெரிய இவரு பிரிண்டிங் டெக்னாலஜி படிக்கிறவராச்சே. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அடிக்கடி உங்களை தொந்தரவு செய்ய வேண்டாம்னுதான். கடனை கழிக்கணுமேங்கிற பயம். படிப்புக்கு அம்மா கொடுக்கிற பணத்தை வேலைக்கு போய் திருப்பி கொடுத்தா போதும். நீங்க நல்லபடியா ஆளாயிட்டு வட்டி முதலுமா திருப்பி கொடுங்க, சந்தோஷமா ஏத்துக்கிறோம். இப்ப படிங்க. அம்மா, குடும்ப பணத்தை அவர்கிட்ட. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. படிப்பை இதோட நிறுத்திட்டு வேலைக்கு போகலாமான்னு யோசிக்கிறேன். யாரும் வேலையை வச்சுக்கிட்டு நீ வரலன்னு ஏங்கல்ல. உன் படிப்புக்கு நான் உதவி பண்றேன். முதல்ல நீ படிச்சு முடி. இந்தா இத வச்சுக்கோ, போயிட்டு வா. நான் வரேம்மா. ஆல் தி பெஸ்ட், பை. கௌரி, வந்துட்டேன். ஓடியா. என்னங்க? எங்க நம்ம பட்டாளத்தை காணல? வித்யா, மீனா. எங்க இந்த பெரிய மனுஷி? இது வந்துட்டேன்ப்பா. இந்தா உனக்கு பைனாக்குலர், உனக்கு வாட்ச், இது உனக்கு, இது உனக்கு. ஆண்டவன் புண்ணியத்துல பிசினஸ் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் தீபாவளிக்கு உனக்கு வைர மோதிரம் தான். ஆமா, எங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு? உங்க எல்லாருடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம். அம்மா, அப்பாவுக்கு விதவிதமான மாடல்ல ட்ரெஸ் தைக்கணும். என்ன பூசணிக்காய் எல்லாம் தடபடலா இருக்கு? எல்லாரும் ஒண்ணா நில்லுங்க, திருஷ்டி சுத்தி போடணும். ஆமாமா, எல்லாரும் நம்ம குடும்பத்தை பார்த்து பொறாமப்படுறாங்க. அதுலயும் அப்பாவும் அம்மாவும் எப்பவும் சண்டை போடாம ஒண்ணா இருக்கிறது மத்தவங்களுக்கு பொறுக்கல. ஆமா ஆமா, பக்கத்து வீட்டு மாமி பார்த்து பார்த்து நெஞ்சு வேகறாங்க. ஆமா, நீ நிக்கலையேடி. நான் பூசணிக்காய 3 சுத்து சுத்துவேன். சார், புதுசா ஒரு பொண்ணோட போட்டோ வந்திருக்கு. அதை வச்சு டிசைன் பண்ணிருக்கேன். நீங்க ஓகேன்னா ஸ்கெட்ச் போட்டுடலாம். ஷேமான்யூ, நம்ம விளம்பரம் பண்றதுன்னா அதுக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு தெரியுமில்ல? எவ்வளவு அட்ராக்டிவா போட வேண்டிய டிசைன். நம்ம என்ன ஜூக்கா விளம்பரம் பண்றோம்? பியூட்டி பார்லர் சார். வேற யாருமே மாடலிங் கிடைக்கலையா? ஒரு அழகான பொண்ணோட போட்டோ போடக்கூடாது? ப்ளீஸ் கம் இன். பாத்தியாயா, இந்த மாதிரி யாரையாவது மாடலிங் சூஸ் பண்ணக்கூடாது. அப்புறமா வாங்க, போங்க, உட்காருங்க. நீங்க நமக்கு வேண்டிய பொண்ணு, மூக்கு மூலியமா லட்சணமா இருக்குது, சினிமாவுல நடிக்கணுமா, கம்பெனியா ஏறி இறங்குறத விட நம்ம கம்பெனி மூலமா விளம்பரம் வந்ததுன்னா அதுக்கு ஒரு லைஃப் கிடைக்கும்னு சொல்லுச்சு. நான் தான் வர சொன்னேன். சார், நான் போய் ஏற்பாடு பண்ணட்டா? போய் கேமரா எடுத்துட்டு வாங்க. அது சரி. கொஞ்சம் கொஞ்சம் இப்படி. என்ன என்ன திடீர்னு 4 கை தெரியுது சார்? இப்படி வாங்க சார், ஸ்டில் எடுக்கிறது நானு. கொஞ்சம் தள்ளுங்க. பாருமா, கொஞ்சம் லெப்டுக்கா ஓபன் பண்ணு கண்ண. ரெடி? கொஞ்சம் சிரிமா. அப்படி ரெடி. இன்னும் கொஞ்சம் வாயை திறந்து சிரிமா. அப்படி சிரிக்காதம்மா, கடவாப்பல் நரம்பெல்லாம் தெரியுது. கொஞ்சம் முடிக்க, வாயை முடிக்க. பாரு, செடி செடியா? எவன் பார்த்தாலும் சேர்த்தான். லோ ஆங்கிள் ஷாட்டுமா, கொஞ்சம் குனிஞ்சாப்ல இருமா, அப்பதான் முகம் தெரியும், இல்லைன்னா தெரியாது. மிஸ்டர் மதன், ஏன் லோ ஆங்கிள் ஷாட் எடுக்கிறீங்க? டாப் ஆங்கிள் எடுங்க. உங்களுக்கு எப்பவுமே டாப் ஆங்கிள் தான். கொஞ்சம் சிரிமா. என்ன எங்கேயோ சிரிக்க வேண்டிய சிரிப்பை இங்க வந்து சிரிச்சுட்டு இருக்க? நல்லா சிரிமா. சரி சரி, கொஞ்சம் இறங்கிக்கங்கம்மா. தேங்க்யூ. மிஸ்டர் மதன், கேஷியர்ட்ட சொல்லி செக் வாங்கி கொடுங்க. ஓகே சார். எங்க
எங்க கம்பெனில 5 வருஷம் கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்றீங்களா? 5 வருஷம் என்ன, ஆயுள் பூரா உங்ககிட்ட இருக்கேன். உங்க மூலமா சினிமாவில் நடிக்க சான்ஸ் கிடைச்சா நிச்சயம் கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா என்னையும் இந்த கம்பெனியும் மறந்துடாத. I am sending here with the blog and the advertisement. The matter was sent to you along with the blog which ராத்திரி பூரா தூங்கலையா? நீங்க எங்க தூங்க விட்டீங்க? நான் ராத்திரி உன்னை எங்க மீட் பண்ணேன்? நேர்ல வரலனாலும் என் நினைவுல வந்தீங்க. அதான் தூக்கமே வரல. அப்போ வெடி வெடி நீ தூங்கலையா? காலையில 4 மணிக்கு தூக்கம் வந்தது. தூங்கினா கனவுலயும் உங்க தொந்தரவு. கனவுல நான் அப்படி என்னதான் பண்ணேன்? அதை வெக்கத்தை விட்டு எப்படி சொல்றது சார்? ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு என் பர்த்டே. என் லைஃப்ல மறக்க முடியாதவரு நீங்க ஒருத்தர் தான். தயவு செஞ்சு நாளைக்கு என் வீட்டுக்கு வாங்க சார். இப்பதான் வரியாப்பா? ஆமாப்பா. சாப்பிட்டாச்சாப்பா? நான் வித்யா விட்டே சாப்பிட்டேன்ப்பா. ராஜு, என்ன வித்யா, என்னதெல்லாம்? இன்னைக்கு எங்க அப்பா அம்மாவோட வெட்டிங் டே. இந்தாங்க ஸ்வீட். பாத்தியாப்பா, வித்யாவுக்கு உன் மேல எவ்வளவு அக்கறை. உனக்காக எடுத்து வச்சு கொண்டாந்துருக்கு. தேங்க்யூ வெரி மச். ஏற்கனவே ஆறி போயிருக்கு, சீக்கிரமா சாப்பிடுங்க. என்னடி ராஜு மேல தண்ணி அக்கற? நானும் கொஞ்ச நாளா பாத்துட்டே இருக்கேன். விழுந்து விழுந்து உபசரிக்கிறியே. துணி எல்லாம் வாஷ் பண்ணி அயர்ன் பண்ணி கொடுக்கற. ஏதாவது ஐடியா இருக்கா? என்னடி ஐடியா? இல்ல, ராஜுவை லவ் பண்ற உத்தேசம் உண்டான்னு கேட்டேன். ஏண்டி கிண்டலா? போயும் போயும் ஒரு பியூன் மகனை காதலிக்கிற அளவுக்கு நான் கேவலமா போயிடுவேன் நினைச்சியா? பக்கத்து வீட்டுல இருக்காங்களேன்னு ஆதரவு காட்டினா அத விபரீதமா வார்த்தை எடுத்துக்கிறது. என்னப்பா ராஜு, பாயாசத்துல மிளகா? பாயாசத்துல ஏதோடா மிளகா? தவறி விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க வாங்க. எங்கே வராம போயிடுங்களேன்னு பயந்துட்டேன். நான் தான் வரேன்னு சொல்லியிருந்தேனே, ஆனா பயந்து பயந்து வந்தேன். ஏ, யாராவது தெரிஞ்சவங்க 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 யாராவது பார்த்துட்டா வம்பா போயிடுமேன்னு தான். ஊருக்கு பயந்தா வாழ முடியுமா? ஆமா ஆமா, எக்ஸாக்ட்லி கரெக்ட். ரொம்ப சிம்பிளா, ரொம்ப அழகா இருக்கு. சிம்பிளா மட்டும் இல்ல, சிங்கிளாவும் இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களை தவிர எனக்கு ஆதரவு காட்ட யார் இருக்காங்க? எனக்கு பர்த்டே கேக் இல்லையா? பர்த்டே இருந்தா தானே கேக் தர முடியும். அப்போ உங்களை எப்படியாவது வீட்டுக்கு வரவழைக்கதா பர்த்டேன்னு போய் சொன்னேன். என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு இது புது அனுபவம். கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு. என் ஒய்ஃபை தவிர வேற யாரையுமே நிமிந்து கூட பார்த்தது இல்ல. தினமும் மோர் சாதமே சாப்பிட முடியுமா? ஜஸ்ட் ஃபார் எ சேஞ்ச். ஆனாலும் நீ ரொம்ப தைரியசாலிதான்.